மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியிடம் அவரது தாத்தா பெரோஸ் காந்தியின் ஓட்டுநர் உரிமம் ஒப்படைக்கப்பட்டது. மறைந்த முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் கணவரான பெரோஸ் காந்தி உத்தரப்பிரதேச மாநிலம் ராய்பரேலி தொகுதியின் எம்பியாக இருந்தவர். அவர் தனது தொகுதிக்கு வந்திருந்தபோது தொலைத்த தற்காலிக ஓட்டுநர் உரிமத்தை உள்ளூர்வாசியான விகாஸ் சிங் என்பவரின் குடும்பத்தினர் பாதுகாத்து வந்துள்ளனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு ராய்பரேலியில் ஒரு அரசியல் நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்திருந்த ராகுல் காந்தியிடம் விகாஸ் சிங் இதை ஒப்படைத்தார். தனது தாத்தாவின் ஓட்டுநர் உரிமத்தை பார்த்த ராகுல் காந்தி நிகழ்ச்சி அடைந்தார். அதை உடனடியாக புகைப்படம் எடுத்து தனது தாயார் சோனியா காந்தி, சகோதரி பிரியங்கா காந்தி ஆகியோருக்கு அனுப்பினார். பெரோஸ் காந்திக்கு 1938இல் லண்டனில் இந்த தற்காலிக ஓட்டுநர் உரிமம் வழங்கப்பட்டிருக்கிறது. 1942இல் அவருக்கு இந்திரா காந்தியுடன் திருமணம் நடந்துள்ளது. திருமணத்திற்கு முன்பே பெரோஸின் பெயரில் காந்தி என்ற குடும்ப பெயர் இருந்ததும் இந்த ஆவணம் மூலம் உறுதியாகிறது.